கைஸ், இன்னைக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோயின் இறந்து போயிட்டதா நம்ப வச்சுட்டு அவ தலைமறைவா வாழ்ந்துடலான்னு ஹீரோ செட் பண்ணியிருப்பான். ஆனா லீ மட்டும் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவன் கிட்ட ஹீரோயின் இதுக்கு மேல நாம 2 பேருக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு பேசி அனுப்பிட்டா. அடுத்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவளோட ஃபீலிங்ஸை அவளே அறியாம கொஞ்சம் வெளியே சொல்லிட்டா. அது ஹீரோக்கு புரிஞ்சு அவளை ஹக் பண்ண 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா நான் ஏதோ தெரியாம உளறிட்டேன், இப்ப நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவோம், இது எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோன்னு அவ சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு சரி லேட் ஆகுது கிளம்புவோமான்னு கேட்க திரும்பவும் இவ நாங்க தனியா போறோம்னு ஸ்டார்ட் பண்ண தனியாலாம் போகக்கூடாது, எங்க கூட ஒன்னாதான் வரணும், இதுக்கு மேல இதை பத்தி நீ பேசக்கூடாது, ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி தான், இனிமேல் இளவரசி கிடையாது, சாதாரண ஒரு பொண்ணு தான், அதுவும் நான் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொண்ணு, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாதுன்னு அவ பக்கத்துல க்ளோஸா வந்து சொல்றான். அவளுக்கு அப்படியே ஹார்ட் பீட் எகிருது. சரி ரொம்ப நேரம் குளிர்ல நிக்காம உள்ளவான்னு சொல்லிட்டு அவன் முன்னால போயிட்டான். அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மூஞ்ச வச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைய அவ பின்னாடியே வந்து நிக்கிறா. எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு ஒரு மாதிரி பார்க்க சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு கிளம்புவோம், இன்னைக்கு எல்லாரும் தூங்குங்கன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நம்ம லீயை கட்டுறாங்க. அவன் வாழ்க்கையே வெறுத்துட்டான். ஹீரோயின் கிழிச்சு கொடுத்த துணியில நெருப்பை வச்சுட்டு அந்த நெருப்பை அப்படியே கையால் அணைக்கிறான். உட்காந்து ரொம்ப அழுகுறான். அவன் அழுகிற சத்தம் வெளியே வர கேட்குது. அவன் அத்தை வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே மனசுக்குள்ள உன்னை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இளவரசி உயிரோட இருக்கான்றத உன் அப்பா கிட்ட என் வாயால சொல்ல வச்சிடாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோ பையன், ஹீரோயின், லேடி ஜோ, நம்ம அண்ணன் எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. போற வழியில ஒரு கடற்கரை இருக்கு, அங்க போய் ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. அதுலயும் ஹீரோயின் இளவரசியா இருந்துமே இப்பதான் முறையா கடலை பாக்குறாளாம். அரண்மனையிலே வாழ்க்கை ஃபுல்லா கழிச்சிருந்திருக்கா. ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை முதல் முறையா அனுபவிக்கிறேன், உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்ல அனுபவிக்க கூடாத விஷயங்களையும் என்னால தானே அனுபவிக்கிற, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல நான் மட்டும் உன்னை சந்திக்கலனா இந்த அழகான கடலை என்னால பார்க்க முடியுமான்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் அவளையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்து எல்லாரும் ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. கடல் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுன்றதுனால மித்த நாடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் இங்க வரும். பொருட்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடக்குது. அதை ஆச்சரியமா பார்த்துட்டே வராங்க. இப்ப இவங்க வந்திருக்கிற இடம் ஜமால்பூ. இனிமே இங்கதான் வாழ போறாங்க. நம்ம அண்ணனோட சொந்த ஊர் இதுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வேற ஊருக்கு போயிருந்திருக்காரு. அதனால இந்த ஊர்ல உள்ளவங்கள சிலரை தெரியும். அதுலயும் புக்கு கடைக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அறிமுகமாக டேய் நீ யாடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன, இப்பதான் வர்றேன்னு ரொம்ப நல்லா பேசுறாரு. நம்ம அண்ணன் அப்படியே தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைக்குமான்னு கேட்டதுதான். டேய் நாய, நீ பாட்டுக்கு 10 வருஷம் கழிச்சு வருவ, வீடு இருக்கான்னு கேப்ப, உடனே நான் உனக்கு வீடு கொடுத்துடணுமா? வெளியே போன்னு கடையில இருந்து துரத்தி அடிக்கிறாரு. வெளியே தான் நம்ம ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் அவங்கள காட்டி பனிக்காலம் வேற வரப்போகுது, என் குடும்பமே உறைஞ்சி செத்து போயிடும், இவங்களை பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையான்னு சைடா பார்த்து சிக்னல் கொடுக்க எல்லாரும் பாவப்பட்ட மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறாங்க. சரின்னு அந்த புக்கு கடைக்காரரும் ஒரு வீட்டை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. 3 மாசம் கழிச்சு வாடகை கேட்பேன், ஒழுங்கா கொடுத்துடணும், உன் குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதுல யாரு உன் ஒய்ஃப்னு கேக்குறாரு. நம்ம அண்ணன் இதான் சான்ஸ்னு இதோ இவதான் என் ஒய்ஃப்னு லேடி ஜோ கையை காட்ட அப்ப ஹீரோயின் யாருன்னு கேட்க அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அடிச்சு விடுறாரு. லேடி ஜோக்கு கோவம் வருது. ஆனாலும் காரியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க. இப்ப அந்த புக்கு கடைக்காரர் அங்கிருந்து போனது நம்ம அண்ணனுக்கு அடியை பார்க்கணுமே. லேடி ஜோ குதிச்சு அடிக்கிறாங்க. இப்ப தங்குறதுக்கு வீடு ரெடி, சாப்பாட்டுக்கு காசு வேணும்ல. ஹீரோ ஒரு இடமா போய் வேலை கேட்குறான். ஆனா எங்கேயுமே வேலை தரல. அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கும்போது டேய் தம்பி நீ என்னடா இங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் கூட 2 அடியால் வேற இருக்காங்க. இவர் ஏதோ இல்லீகலா தான் பிசினஸ் பண்றாரு போல. ஹீரோ இவர்கிட்ட வேலை கேட்க நான் சட்டவிரோதமா தான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்லன்னா என் கூட வந்து வேலை பாருன்னு சொல்ல வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லுங்கன்னு போயிட்டான். இப்ப இங்க கட் பண்ணி மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. அவர் அரசவைக்கு போறதுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மூத்த பையனை கூட்டிட்டு போறாரு. இப்ப அவங்களோட ரெட் கலர் குரூப் கிட்ட சில எவிடன்ஸ மூத்த பையன் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏதோ நிறைய ஃப்ராட் பண்ணிருக்காராம். அதோட ஆதாரத்தெல்லாம் இவங்க குரூப் கிட்ட காட்டி இது அரசர்கிட்ட கொண்டு போகணும்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அரசவையில இந்த விஷயத்த அரசர்கிட்ட சொல்ல அவர் செம்மையா கோவப்படுறாரு. நான் தான் அதை இன்னும் நல்லா விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு கேட்க ஆக்சுவலா இப்ப குற்றம் சுமத்தப்பட்ட மினிஸ்டர் தான் அரண்மனை கட்டிட்டு இருக்க பொறுப்பை பாத்துக்கிறாரு. அதான் மூத்த அமைச்சர் அந்த மினிஸ்டரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. இப்ப ரெட் கலர் குரூப்ல உள்ள ஒரு அமைச்சர் நீதி அமைச்சராம். அரசே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க கட்டிட்டு இருக்க அரண்மனையால நிதி நெருக்கடி வந்து மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க,
தயவு செஞ்சு அரண்மனை கட்டுறது நிறுத்துங்கன்னு சொல்ல அப்படியே அங்க உள்ள எல்லா அமைச்சருமே ஆமா அரசே நாங்க சொல்றத கேளுங்கன்னு கோரசா கத்த அரசருக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நல்லா நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கிறாரு. அரண்மனை கட்டினா மட்டுமா மக்கள் பாதிக்கப்படுவாங்க? அந்நிய நாட்டு படையெடுப்புனாலையும் பஞ்சத்தினாலையும் தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறத பத்தி சாப்பாடு கொடுக்கறத பத்தியோ ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்க அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மக்கள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல வச்சிருக்கிற சாப்பாடை மக்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுங்க. உங்க வீட்டுல பதுக்கிருக்க அரிசி எல்லாம் வெளியில கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் காது கொடுத்து கேட்கிறேன். அரண்மனை கட்டுறதும் புதுப்பிக்கிறதும் என்னோட தனிப்பட்ட திட்டம். அதை யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாதுன்னு மூத்த அமைச்சரை ஒரு லுக்கு விட்டுட்டு ரொம்ப டென்ஷன் அரசவையை விட்டு போறாரு. மூத்த அமைச்சரை அமுக்குறதுக்குன்னு ஒரு வயசான மினிஸ்டர் வந்தாரா, அவர் ரிட்டையர்டான மினிஸ்டர் தான். அவர் இப்ப அரசரை சந்திச்சு நீங்க அவனை எதிர்க்காதீங்க, அவனா அந்த பதவியில இருந்து போகணும், மீறி நாம கட்டாயப்படுத்தினா உங்க பக்கத்துல நிக்கிறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எதுனாலும் யோசிச்சு முடிவெடுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் மூத்த அமைச்சரை பார்த்தா ஆல்ரெடி மூத்த பையன் கிட்ட கோட்லேடி கிம்ம பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாருல, இப்ப அவங்க பண்ண தப்புகளை ஆதாரத்தோட எல்லாத்தையுமே திரட்டி அதை அவங்க கிட்டயே அந்த மூத்த அமைச்சர் கொண்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்தவங்களுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. என்ன இதெல்லாம், என்னையே மிரட்டுறீங்களா? ஆமா, இதை அரசர்கிட்ட கொடுக்காம என்கிட்ட ஏன் கொடுக்கணும்? அப்படின்னா என்னை வச்சு எதுவும் காரியம் ஆகணுமான்னு கேக்குறாங்க. இவங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இளவரசியோட கல்லறையை நகர்த்துற மேட்டரை கைவிடணும்னு அரசர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும்னு மூத்த அமைச்சர் சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம அப்படியே அரசர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து மூத்த அமைச்சர் எதுக்கு அடி போடுறாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இளவரசியோட கல்லறையை நகர்த்துறத விட அரண்மனையை கட்டுறது தான் முக்கியமானது, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்ல ஏன் எல்லாரும் என்கிட்ட இப்படியே சொல்றீங்கன்னு அரசர் கோவப்பட்டு கத்துறாரு. கோர்ட்லேடி கிம் அரசரை கொஞ்சம் அமைதியாக்கி இளவரசியோட இழப்பால நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த மூத்த அமைச்சர் ஏற்கனவே கல்லறையை நகர்த்துற விஷயத்துல எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருப்பாரு, கண்டிப்பா மாட்ட மாட்டாரு. அதனால இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த நகர்வு அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் கொஞ்சம் உங்களை நம்பும் போது முதுகுல குத்துவோன்னு எப்படியோ பேசி அரசரை சரின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப அரசரும் மூத்த அமைச்சரை கூப்பிட்டு அந்த மினிஸ்டரை விட்டுரு, பதவியில இருந்து தூக்குனா அரண்மனை கட்டுற வேலை நின்னுரும், அதுக்கு பதிலாக உனக்கு நான் வேற ஒண்ணு பண்றேன், இளவரசியோட கல்லறையை நகர்த்தணும்னு சொன்னதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. மூத்த அமைச்சருக்கும் இதுதான் வேணும், நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம்னு சொல்ல அப்படியே அரசர் இன்னொரு விஷயமும் நீ பண்ணணும்னு சொல்றாரு. அது என்னன்னா அரசருக்கு சப்போர்ட்டா இருக்கிற நிறைய பேரு தலைநகரத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருப்பாங்க, அவங்கள இப்ப உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாரு. அப்படி பண்ணா அரசருக்கு கொஞ்சம் பவர் கூடும்ல. இந்த மூத்த அமைச்சரும் சரி எப்படியோ இளவரசியோட கல்லறையை நகர்த்துறதா நிறுத்திட்டாரு, அது போதும் அப்படின்னு டீலுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்படியே இப்ப இங்க கட் பண்ணி நம்ம ஆட்களை கட்டுறாங்க. ஆளாளுக்கு வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும்னு எல்லாருமே வேலை பாக்குறாங்க. ஹீரோயினும் லேடி ஜோவும் துணி தைக்கிற வேலை பாக்குறாங்க. அதுவும் அந்த காலத்துல அந்த நாட்டுல தையல் மிஷின்லாம் கிடையாது, ஊசியும் நூலையும் வச்சுதான் கையாலே தச்சிட்டு இருக்காங்க. தச்சு தச்சு கையெல்லாம் வலிக்குது. ஹீரோயின் வேற ரொம்ப நேரம் தச்சிட்டு இருந்தனால கொஞ்சம் கை ஸ்லிப் ஆகி ஊசி கையிலேயே குத்திருச்சு. லேடி ஜோவால இதை தாங்கிக்கவே முடியல. வெளியே நம்ம அன்னைக்கார செவனேன்னு உட்காந்துருப்பாரு, அவரை வந்து கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. அங்க இளவரசி கை நோக ராப்பகல தச்சிட்டு இருக்காங்க. அவனும் வேலைக்கு போறான், நீ மட்டும் வீட்டுல வெட்டியா இருந்துட்டு சாயங்காலம் ஆனதும் தண்ணிய போடுற, நீ எல்லாம் மனுஷனான்னு சம்மத்துட்டு உடனே நம்ம அண்ணன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால அந்த புக்கு கடைக்காரர் கூட சேர்ந்து கள்ளக்கடத்தல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஜமால் போன்ற இந்த ஊரு கடல் பக்கத்துல தான் இருக்கு, அதனால ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடக்குமா, கூடவே ஸ்மக்லிங்கும் பண்றாங்க. அப்போதைக்கு அந்த நாட்டுல மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்றது சட்டப்படி குற்றம், உள்நாட்டுக்குள்ள வேணா பண்ணிக்கலாம். இந்த ஊருக்கு வந்ததும் நம்ம அண்ணன் ஒரு புக்கு கடைக்காரரை போய் பார்த்தார்ல, அவரும் கடத்தல்காரர் தான். புக்கு கடைலாம் சும்மா கண் துடைப்புக்கு, என்ன வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்டா புக்குன்னு சொல்லிடலான்னு சொல்லி அப்படி ஒரு செட்டப் பண்ணிருக்காரு. நம்ம அண்ணன் அவர்கிட்ட தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் இவங்களை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால அண்ணன் தப்பிச்சு ஊரை விட்டே ஓடி வந்திருக்கான். ஆக்சுவலா இவங்க என்ன கடத்துவாங்கன்னா மருத்துவ வேர் கிங்சாங்னு ஒண்ணு லீக்கு கொடுத்து அவன் உடம்பு தேத்துனாங்கல்ல, அந்த வேர் தான். அதை பக்கத்து நாட்டுக்கு கடத்தி அந்த நாட்டுல இருந்து பட்டு துணி வாங்கிட்டு வருவாங்க. இந்த தொழில 10 இருந்து 20 மடங்கு லாபம் கிடைக்குமா. இது எல்லாத்தையுமே லேடி ஜோ கிட்ட சொல்லி இப்படி ஒரு வழி இருக்கும்போது நாம ஏன் கஷ்டத்துல வாழணும், இளவரசி ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு பிரெயின் வாஷ் பண்றாரு. அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ துறைமுகத்துல மூட்டை தூக்குற வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ஆள் வராரு. இந்த ஊருக்கு வந்ததும் ஹீரோ கிட்ட அவர் பேசியிருப்பாரு, இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்றதா சொல்லியிருப்பார்ல, அந்த ஆளு ஸ்மக்லிங் தான் பண்றாரு. இவரை நம்ம கடத்தல்காரர்னே வச்சுக்குவோம்.
இப்போ இவர் ஹீரோ கிட்ட வந்து நாள் முழுக்க மூட்டை தூக்கினாலும் 2 காசு தான் கிடைக்கும், எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, பேசாம என் கூட வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்க. யாரோ ஒரு ஆளை பார்த்து லான்னு கத்திக்கிட்டே அந்த ஆள் கிட்ட போய் பேச ஓடுறாரு. யார் அவர்னு ஹீரோவும் பாக்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ கிட்ட வந்து பேசின கடத்தல்காரரும் நம்ம அண்ணனும் ஒன்னா நின்று சிரிச்சு சிரிச்சு கை குலுக்கி பேசுறாங்க. அதையும் பாக்குறான். என்னவோ பண்றாருன்னு ஹீரோக்கு சந்தேகம். அன்னைக்கு நைட்டு அண்ணன் நல்லா குடிச்சிட்டு நிறைய மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஹீரோ ஒரு மாதிரி அவரை சந்தேகமாவே பாக்குறான். நிறைய தண்ணி போட்டுருக்கிறதுனால உளறிடுவானோன்னு லேடி ஜோக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பெருசா இவங்க பண்ணது எதையுமே சொல்லல. ஆனா கள்ளக்கடத்தல் பத்தி பேசி ஏதோ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. அரண்மனையில கட்டுறாங்க. அமைச்சர் கிம் அவரோட டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திப்பு திப்புன்னு காவல் வீரர்கள் வந்து எங்க அமைச்சர் கிம் யாருன்னு கேட்டுட்டு அந்த இடத்தையே சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் கிம்முக்கு ஒன்றும் புரியல. இந்த மூத்த அமைச்சரோட அடுத்த டார்கெட் அமைச்சர் கிம் தான் போல. அவரோட வேலை தான் இதெல்லாம். இப்ப கோர்ட்லேடி கிம்மும் அரசர்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க. மூத்த அமைச்சர் கிம்ம விசாரணை பண்றதுக்கு தலைமை காவலரை ஏவி விட்டுருக்காரு. நீங்க இதை நிறுத்த போறது இல்லையான்னு கேட்கறாங்க. இப்போதைக்கு இந்த அரசருக்கு வேற ஒரு விஷயம் நடக்கணும். அது என்னன்னா, இந்த நாடு மிங் டைனாஸ்டிக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அரசர் அம்மாவோட ராஜவம்சத்தை அந்த மிங் நாடு அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் பண்ணல. அதை பண்ண சொல்லி இவர் கேட்க போறாராம். அதுக்கு மூத்த அமைச்சரோட உதவி கண்டிப்பா வேணும். அவன் எனக்கு உதவி பண்ற மாதிரி அவன் மனசை மாத்த ஏதாவது வழி கண்டுபிடின்னு கோட்லேடி கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் சரி அரசேன்னு அவர்கிட்ட பேசிட்டு இவங்களோட இடத்துக்கு போகும்போது அமைச்சர் கிம் வெளியில நின்றுட்டு இருக்காரு. உள்ள கூப்பிட்டு உன்னை போய் நல்ல வேலை பார்ப்பன்னு அரசருக்கு அறிமுகப்படுத்தின பாரு, என்ன சொல்லணும், உன்னால இப்ப எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்ல அமைச்சர் கிம் கான்பிடன்ஸ் இன்னும் குறையல. இன்னும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, என்னால என்ன முடியும் நான் காட்டுறேன், என் உயிரே தருவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. சரி இவன் கிட்ட வேலையை கொடுப்போன்னு அரசரோட விருப்பத்தை சொல்லி மிங்கோட அரசர் தச்சு வேலையில ரொம்ப ஆர்வமாகி அரச பொறுப்பெல்லாம் அவரோட பிஏ கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பிஏ கூட நல்ல உறவுல இருக்க ஒரே ஒரு ஆளு மூத்த அமைச்சர் தான். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப நீ மூத்த அமைச்சர் கிட்ட ஒப்பந்தம் பேசுவியோ காலை பிடிப்பியோ, ஆனா எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கணும். இதை மட்டும் நீ பண்ணிட்ட அரசர் உன்னை கொண்டாடுவாருன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு ஒரு பிளான் ரெடி பண்ணி அடுத்த நாள் மூத்த அமைச்சரை போய் சந்திக்கிறாரு. மூத்த அமைச்சர் எகத்தாளமா உன்னை பத்தி விசாரணை போயிட்டு இருக்கு, என்ன பாக்குறதுக்கு உனக்கே அது நேரம், காலில் கீழே விழுந்துட மாட்டேன்னு ரொம்ப கிண்டல் பண்றாரு. அமைச்சர் கிம் ஸ்ட்ரைட்டாவே நான் உங்க கூட ஒரு ஒப்பந்தம் போடணும், நான் கேட்கறத மட்டும் நீங்க எனக்கு செஞ்சுட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்லுவேன்னு சொல்றாரு. மூத்த அமைச்சர் உடனே நம்பிடுவாரா என்ன, நீ பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லி என்ன ஏமாத்திட்டேனா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுன்னு சொல்ல இவரும் யோசிச்சுட்டு பையன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு மூத்த பையனை கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில வெறிய வாழை வச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். இப்ப பாக்குறதுக்கு அவன் நல்லா மாறின மாதிரி தெரியுது. முன்னாடி கொஞ்சம் சாஃப்டா இருப்பான், ஆனா இப்ப ஃபுல்லாவே ரகர்ட் ஆயிட்டான். மூத்த அமைச்சரே அவனை நம்பி ஒன்னா இந்த டிஸ்கஷனுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு மாறிட்டான். இப்ப பசங்க கிட்ட அமைச்சர் கிம் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க மூத்த பையன் ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன ரகசியம்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, ஆனாலி அப்படியெல்லாம் நீங்க வாக்கு மாறக்கூடாது, ஒப்பந்தம் போட்டுட்டா அதை செஞ்சே ஆகணும், அதை மீறக்கூடாது, மித்த அமைச்சர்கள் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, அது எவ்வளவு சின்ன ரகசியமோ நீங்க என்னன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்றான். லியோட பாயிண்ட் அவன் அப்பாவுக்கு கரெக்டா தான் தோணுது. இப்ப அந்த நாட்டு அரசரோட பிஏ கிட்ட இவர் பேசணும்னா லெட்டர் தான் அனுப்புவாரு. வெறுமனே லெட்டர் மட்டும் அனுப்ப முடியாதுல, பரிசு பொருளா விலை மதிப்புள்ளது நிறைய அனுப்பணும், அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம அண்ணனை கட்டுறாங்க. அவர் வேலைக்கு போல, ஆனா கள்ள கடத்தலுக்கு ரெடி பண்ணிட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், அதுல இன்வெஸ்ட் பண்றது புக்கு கடைக்காரர் தான். அவர் கடையில போய் வெட்டியா உட்காந்துட்டு இருக்க புக்கு கடைக்காரர் ஒண்ணு இப்படி சும்மா உட்காந்து திங்கிறதுக்கு 4 புக்கு வித்துட்டு வரலாம்ல, உன் தம்பி பொண்டாட்டி நல்லா படம் வரைவாளாமே, அவளை வச்சு அடல் புக் ஒன்று ரெடி பண்ண வேண்டியதானு கேட்கிறாரு. அண்ணன் வாயை மூடுங்க, என் தம்பிக்கு தெரிஞ்சா உங்களை குன்றுவான், அவன் முன்னாடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல இப்ப நைட் ஆகுது, ஒரே இடி மழையா இருக்கு. ஹீரோ வேலை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பையன் குடுகுடுன்னு வந்து நாங்க இருக்கிற ரூம் ஒழுகுதுன்னு கூப்பிடுறான். போய் பார்த்தா ஹீரோயின், ஹீரோ பையன், லேடி ஜோ இவங்க 3 பேர் ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அந்த ரூம்ல நிறைய இடத்துல தண்ணி சொட்டிட்டு இருக்கு. ஒரு இடத்துலயே பாத்திரத்தை வச்சுட்டு ஆளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பையன் அந்த சொட்டுற தண்ணியை வச்சு விளையாட ஹீரோயின் அப்படியே எங்க தண்ணி சொட்டுதுன்னு பாத்துக்கிட்டே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோ பக்கம் சாயிரா. அவ மேல மழை தண்ணி விழுந்துடக்கூடாதுன்னு அவ தலையில கைய வைக்க லேடி ஜோ இதெல்லாம் பாக்குறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஹீரோவும் நம்ம அண்ணனும் இருக்கிற ரூம்ல தண்ணி ஒழுகல, அங்க போய் நீங்க எல்லாம் படுங்கன்னு ஹீரோ சொல்லும் போது லேடி ஜோ வேகமா எந்திக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இந்த மாதிரி
மாதிரி மழை தண்ணி சொட்டுற இடத்துல தூங்குற அனுபவம் கிடைக்குமா என்னவோ, எல்லாருமே இங்கே இருப்போம்னு சொல்றா. நம்ம அண்ணன் இதை கேட்டுட்டு ஹீரோவை பார்த்து என்னடா லூஸ் மாதிரி பேசுறான்னு சொல்லி சிக்னல் கொடுக்க, லேடி ஜோ இதை பார்த்துட்டாங்க. சும்மா விடுவாங்களா, அண்ணனை அடிக்கலான்னு கையை ஓங்க அவர் பின்னால போறேன்னு மண்ணிலே இடிச்சுட்டாரு. அவங்க கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இப்படி வலிச்சிருக்காது, செம்மையா முட்டிட்டாரு. கத்திக்கிட்டே எந்திக்கிறேன்னு புடிச்சு வச்சிருந்த தண்ணியை வேற கொட்டி விட்டுட்டாரு. ஐயோ ஐயோன்னு லேடி ஜோ தண்ணியை துடைக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலிய மருந்து அண்ணனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஃபன் தான். இப்ப அடுத்த நாள் காலையில் ஆயிட்டு விடிய விடிய நல்ல மழை, அதனால கடல்ல கப்பல் கவுந்துருச்சு. கப்பல் கவுந்தா என்னன்னு பார்த்தா அந்த கப்பல்ல தான் நம்ம அண்ணன் புக்கு கடைக்காரர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கள்ளக்கடத்தல் பண்ணிருக்காரு. இப்ப அந்த கப்பலே மூழ்கிடுச்சு. புக்கு கடைக்காரர் காலையிலே வந்து எல்லாரையும் கிளின்னு கிளிக்கிறாரு. கப்பல் கவுந்துட்டுன்னு கேட்டதுமே அண்ணன் வீட்டுல இருந்து எங்கேயோ ஓடிட்டாரு. இப்ப அந்த புக்கு கடைக்காரரு என்னோட காசு மட்டும் எனக்கு திரும்ப வரல, உங்க எல்லாரையும் அடிமையா வித்துருவேன்னு திட்டி விட்டுட்டு போறாரு. இப்ப ஹீரோ விறுவிறுன்னு அண்ணனை தேடி ஓடுறான். அவர் ஆத்தோரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல போய் உட்காந்து சமாதானப்படுத்துறான். இப்ப இவங்களோட கப்பல்ல போன ஒரே ஒரு ஆள் மட்டும் எப்படியோ உயிர் தப்பிச்சிருக்கான். அவன் யாருன்னு தெரியல, அவனுக்கு செம்மையா அடிபட்டு இருக்கு. மூச்சை விடவே கஷ்டப்படுற ஒரு நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்கானா. அண்ணன் இதெல்லாம் சொல்லி ரொம்ப அழுகுறாரு. எப்பவும் காமெடி பண்ணிட்டு இருக்க மனுஷன் அழும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, நீ இப்ப 2 பேரும் புக்கு கடைக்காரர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் உங்க காசை திருப்பி கொடுத்துடுறோம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட அடிமையா இருந்தாவது உங்க கடனை கழிப்பேன்னு ஹீரோ சொல்ல, உடனே இந்த புக்கு கடைக்காரர் இதுதான் சான்ஸ்னு ஹீரோயினா அடல் புக்குக்கு படம் வரைய கேட்கிறாரு. ஹீரோக்கு வருதே கோவம். நம்ம அண்ணனும் கோவமா என் தம்பி முன்னாடி இதை பத்தி பேசக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்லன்னு கத்த, அப்ப எல்லாருமே ஒன்னா ஜெயிலுக்கு போங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டான்னு திட்டுறாரு. இப்ப அங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஹீரோ மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி பேச்சுவார்த்தை நல்லபடியா போச்சு, நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரும் பயப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறான். சரிப்பா நம்ம அண்ணன் எங்கன்னு பார்த்தா அந்த புக்கு கடைக்காரரு ஒரே ஒரு அடல் புக் மட்டும் வரைஞ்சு கொடுத்துருங்க, உங்களை நான் விட்டுட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அடல் புக் வரைகிற ரைட்டர் கிட்ட அண்ணன் பேச போயிருக்காரு. ஆனா அந்த ரைட்டருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு, அதனால அங்க போயிட்டாரு. இப்ப நம்ம அண்ணன் ஹீரோ கிட்ட அடல் புக் வித்து தான் அவருக்கு வருமானமே, நாமளே வேணா வரைய ட்ரை பண்ணுவோமான்னு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அது அடல் புக்கு தான். அவன் என்னடா பண்றதுன்னு முடிக்கிறான். இப்ப அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டான். நாள் ஃபுல்லா மூட்டை தூக்கியும் 2 காசு கொடுக்குறாங்க. அதை கையில வச்சுட்டு ஒரு மாதிரி பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் அவரே அடல் புக் ரெடி பண்ணிடலான்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வரவே மாட்டேங்குது. பேப்பர் காலியானது தான் மிச்சம். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோவோட பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவனை தேடுறா. வெளியே இல்லைனதும் ஹீரோவோட ரூம்ல இருப்பான்னு அங்க போக உள்ள ஃபுல்லா பேப்பர் குப்பை. நம்ம அண்ணன் நேற்று நைட்டு வரைஞ்சு பார்த்தத கசிக்கு அங்கங்க எரிஞ்சிருந்திருக்காரு. வரைகிறதுக்கு எடுத்துட்டு வந்த அடல் புக்கும் டேபிள்ல இருந்திருக்கும். ஹீரோயின் அதை எடுத்து பார்க்க செம்மையா பயந்துட்டா. அவ கத்துன கத்துல லேடி ஜோ பதறி போய் உள்ள வராங்க. அப்ப கசிக்கு போட்டிருக்க பேப்பர்ல என்னமோ இருக்குன்னு விரிச்சு பார்த்தா நம்ம அண்ணன் கன்றாவியா படம் வரைய ட்ரை பண்ணிருக்காரு. அதை பார்த்துட்டு இன்னும் பயந்துட்டா. ஏன் இளவரசி இப்படி பண்றாங்கன்னு லேடி ஜோ உள்ள வர பார்க்கும்போது அவங்க அப்படியே வெளியே எழுதிட்டு போய் அந்த கன்றாவியெல்லாம் உங்க கண்ணால பார்க்க கூடாது, நானே போய் ஃபர்ஸ்ட் கண்ணை கழுவணும்னு பாத்ரூமுக்கு போலான்னு திரும்ப கரெக்டா ஹீரோவும் அண்ணனும் வந்துட்டாங்க. கோவமா ஹீரோவை திரும்பி பார்த்து அடி பிடிச்ச சோத்தை விட கேவலமானவன்னு திட்டிட்டு போறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஞாபகம் வருது. விறுவிறுன்னு ரூம்குள்ள ஓடுறான். இங்க லேடிஜோ நம்ம அண்ணனை பார்த்துட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாரு, இதுவும் உன்னால தானே அப்படின்னு விளக்கு மாத்த வச்சு அடி பின்னிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோன்னு சொல்ல அப்ப வானு விளக்கு மாற கீழே போட்டுட்டு காதை பிடிச்சி திருக்கி இழுத்துட்டு போறாங்க. அவர் கத்திக்கிட்டே போறாரு. தனியா ஒரு இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு போல. எது அடல் புக்கான்னு நின்று கூட பேச மாட்டேங்கிறாங்க. கோவமா அங்கிருந்து போலான்னு பார்க்க நம்ம அண்ணன் அவங்கள நிறுத்தி இந்த ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. அடுத்த லேடி ஜோ இந்த விஷயத்த போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ ஒரு மாதிரி யோசிக்கிறா. இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, வித்த அவனுங்களை தான் அடிமையா விற்பாங்க, நமக்கு என்ன, நாம சும்மா இருப்போம்னு சொல்ல. ஆனா ஹீரோயினால அப்படி விட முடியல. நைட்டு தூக்கமே வராம வெளியில உட்காந்துருக்கா. லேடி ஜோ என்னன்னு போய் கேட்க நான் எப்பவோ இளவரசின்றதை மறந்துட்டேன், இப்ப நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல உள்ள மனைவி மாதிரி தான், குடும்பத்தோட கஷ்டத்துக்கு நானும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அடல் புக் வரையலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு வரைகிறதுக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. 2-3 படத்தை வரையறா. அதை லேடி ஜோ அண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஏன் இளவரசியால வரைய முடியாதான்னு கேட்க முடியாது, இல்ல தெரியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல நம்ம அண்ணனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி கணவன் போயிட்டான், கொலை பண்றதுக்கு மாமனார் துரத்துறாரு, அப்பாவும் கைவிட்டுட்டாரு, இளவரசி பாவம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இப்ப கஷ்டப்படுறதுக்கு நீ தாண்டா காரணம்னு அடிக்க போறாங்க. சரி விடுமா விடுமா, உனக்கு தெரியும்ல, நீ ஏதாவது சொல்லி கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல இது என்ன வார்த்தைகள்ல சொல்லி கொடுக்குற விஷயமா, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அவ்வளவுதானே, இதோ வரேன்னு அங்கிருந்து ஓடுறாரு. ரெஃபரன்ஸ்க்கு புக் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு போல. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட பையனை ஹீரோ கிட்ட அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினும் லேடி ஜோவும் அந்த புக்கை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதை திறக்கிறதுக்கே அவ்வளவு தயக்கம். ஹீரோயின் மெதுவா
இருந்துட்டு டப்புன்னு மூடிட்டா. இந்த மாதிரிலாம் கேவலமான படம் வரைவாங்களா, முதல்ல இதை கொண்டு போய் கொளுத்துங்கன்னு லேடி ஜோ கிட்ட கொடுக்குறா. அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு கொடுங்க பார்த்துட்டு தரேன்னு வாங்கி திரும்ப லைட்டாக ஓப்பன் பண்ணுறா. மறுபடியும் புக்கை மூடிட்டு அந்த பக்கம் திரும்பிக்க இந்த வாட்டி லேடி ஜோ வாங்கி ஒரு படமாக பார்க்குறாங்க. என்ன இது கேவலமான புக்குன்னு திட்டிட்டு ஒரு பேஜாக திருப்புறாங்க. இப்போ ஹீரோயினும் மெதுவாக ஜாயின் பண்ணிக்க 2 பேரும் சேர்ந்து என்ன இது கன்றாவின்னு புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நடுவில் ஹீரோயின் வேற மெதுவாக திருப்புங்க நான் வரையணும் நல்லா பார்க்கணும்லன்னு சொல்கிறா. இப்போ 2 பேருக்குமே அருவருப்பு போய் ஆர்வம் வந்துருச்சு. விடிய உட்காந்து அந்த புக்கை படிச்சிருக்காங்க. நம்ம அண்ணன் புக்கை கொடுக்கும்போதே இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படியே இப்போ லீயை காட்டுறாங்க. அவன் முன்ன மாதிரிலாம் இல்லை, அவன் அப்பா சொல்கிற மாதிரி படிக்கிறான், அவர் கேட்ட மாதிரி நடந்துக்கிறான். அப்புறம் இங்கே கட் பண்ணி அமைச்சர் கிம்மை காட்டுறாங்க. அவர் மூத்த அமைச்சர்கிட்ட டீல் பேசினார்ல, அதுக்கு மூத்த அமைச்சர் ஒத்துக்கிட்டு பக்கத்து நாட்டு அரசரோட பிஏக்கு ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்துட்டாரு. அதை அமைச்சர் கிம்முக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்ல, அது என்னன்னு கேட்கும்போது நம்மளும் ஆர்வமாக என்ன ரகசியம்னு பார்த்தா ஹீரோ பற்றின ரகசியம் தான். அவன் அமைச்சர் கிம் கிட்ட அவன் யார் என்னெல்லாம் சொல்லியிருப்பான்ல, அதை வச்சு இந்த அமைச்சர் கிம் பழைய அரசர் மாமனாரோட பேரை இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு மூத்த அமைச்சருக்கு பெருசா ஒன்றும் ஷாக் இல்லை. உயிரோட இருந்தா இருந்துட்டு போறான், இதான் அவனோட ரகசியமான்னு கேட்க அது மட்டும் இல்ல அவன் தான் இளவரசியை கடத்தினதுன்னு சொல்ல மூத்த அமைச்சருக்கு ரொம்ப ஷாக்கு. பொய்யா இருந்தா என் தலையை வெட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு அமைச்சர் கிம் கிளம்பிட்டாரு. இப்போ மூத்த அமைச்சர் இந்த விஷயத்த அவர் பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண லீ இதை நம்பவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் தான் ஹீரோ கூட இருந்திருக்கான்ல. இதுல லீ அண்ணங்காரன் வேற, அவன் கூடவே இருந்திருக்க உன்னை நல்லா ஏமாத்திருக்கான், நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அண்ணிய கடத்திருக்கான், இதுல அவன் கூட சேர்ந்து நீ வேற வேலை பார்த்திருக்க அப்படின்னு அசிங்கப்படுத்துறான். சரி போதும்டா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவனோட அம்மாவும் தங்கச்சி அடிமையா தானே போனாங்கன்னு அவங்கள கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஹெட்டு கிட்ட கொடுக்க சொல்ல, ஆனா ஹெட்டு வேற ஒரு விஷயமா ஜமால்புக்கு போயிருக்காரு. அந்த ஊர்ல தானே ஹீரோயின் இருக்காங்க, ஆனா அவர் அதுக்கு போகல, வேற ஒரு விஷயமா போயிருக்காராம். லீ இருக்கிறதுனால என்ன விஷயம்னு வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப அந்த ஊருக்கு ஒருத்தனை அனுப்பி தகவல் தெரியப்படுத்துன்னு அண்ணங்காரனை அனுப்ப லீ கேட்கறான் எந்த விஷயத்துக்காக போயிருக்காருன்னு. மூத்த அமைச்சரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அது வர காத்துருன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மூட்டை தூக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் அவசரமா ஓடி வராரு. என்னன்னு கேட்டா சரக்கு கப்பல் மூழ்கிடுச்சுல, அதுல ஒரே ஒருத்தர் உயிர் தப்பிச்சதா சொன்னாங்கல்ல, அது யாருன்னா ஹீரோ கிட்ட வந்து பேசுற அந்த கடத்தல்காரர் தான். அவருக்கு அடிபட்டதை வச்சு பார்த்தா அவரோட முதுகுல யாரோ வாழை வச்சு வெட்டியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அண்ணன் பயந்து போய் வந்திருக்காரு. ஹீரோ உடனே நீங்க அங்கங்க திரிஞ்சிட்டு இருக்காம வீட்டுல போய் பத்திரமா இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரரை போய் பார்க்க போறான். அவருக்கு முதுகுல எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. அந்த கட்டோடைய அவசரமா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். நம்ம அண்ணன் குடிச்சிட்டு வளரும் போது பெரிய அதிகாரிகள்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு. உடனே இவனுக்கு அன்னைக்கு அந்த கடத்தல்காரர் லாடுன்னு கத்திட்டே ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது ஞாபகம் வருது. அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அவரோட ஆபீஸ்க்கு வெளியே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அவர் வெளியில வந்ததும் பின்னாலே ஃபாலோ பண்ணி போறான். அவரும் அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்க ஒரு ஆள் இல்லாத இடத்துல வச்சு ஹீரோ அவர் பக்கத்துல போய் அவர் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு பின்வாங்குறான். என்னன்னு பார்த்தா ஹெட் அந்த இடத்துக்கு ஆளுங்களோட வராரு. இவன் நைஸா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க அந்த லாடுன்றவரை மிரட்டி கப்பல்ல உயிர் பழச்சவன் எங்க இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. நல்ல வேலையை அவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஹீரோ கடத்தல்காரரை காப்பாத்திட்டான். எப்படியோ ஊருக்கு வெளியில கூட்டிட்டு வந்து விட அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. ஹீரோ தான் அவனோட பழைய வீட்டுக்கு போக சொல்லி இவர்கிட்ட சொல்றான். இவன் இவ்வளவு பண்றதை பார்த்ததும் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு முக்கியமான விஷயத்த இவன் கிட்ட சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவங்க மருத்துவ வேரையும் பட்டு துணியையும் கடத்தும் போது அதுக்கு அடியில காப்பரும் சல்ஃபரும் வச்சு கடத்துவாங்களாம். அப்படி காப்பர் எதுக்குன்னு பார்த்தா கன் பவுடருக்கு, ஆயுத கடத்தல் தான். அப்படித்தான் அந்த கப்பல்லையும் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ணி இருந்திருக்கு. அந்த கப்பல்ல உள்ள எல்லாரையுமே சாகடிச்சிருக்காங்க. இவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருக்காரு. யார் அந்த கும்பல் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ண ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஊருக்குள்ள வர எதிர்த்தாப்புல துறவி வந்து நிக்கிறாரு. என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு. இவங்களோட எதிரி யாரும் கான்கிபினா கூட்டு போயிடக்கூடாதுன்னு சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்களாம். சரி கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துருவோன்னு அவனும் கிளம்பி போறான். தூரமா நின்று கல்யாணத்தை பாக்குறான். அவன் அம்மாவும் இவன் நிக்கிறத பாக்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் தங்கச்சியை பாக்குறான் போல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கல்யாணம் முடிய போற நேரம் நிறுத்துங்கன்னு ஹெட் ஆளுங்களோட வந்துட்டாரு. அப்படியே ஹீரோ அம்மாவையும் தங்கச்சியையும் பிடிச்சி இழுத்துட்டு போக இவனுக்கு வெறி ஆகுது. அவன் அம்மா வேண்டான்னு தலையை மட்டும் ஆட்டிகிட்டே போறாங்க. அவன் அப்படியே வெறியா பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவோட அடையாளம் ஒருத்தருக்கா தெரிய ஆரம்பிக்குது. இதனால கண்டிப்பா பிரச்சனை தான். இனிமே ஹீரோவை துரத்த தான் செய்வாங்க. ஓடி ஒளிறானா எதிர்த்து நிக்கிறானான்னு வரப்போற எபிசோட்ல எல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.